ரட்சிக்கப்படுவோமாக. ஆமென். ஹalleluya. இரண்டாவது தற்பெருமை. இது சுத்தமா இருக்கக்கூடாது. தற்பெருமை ரொம்ப மோசமானது. ப்ரௌட் முதல்ல செல்ஃப் ப்ரௌட். இது இண்டிவிஜுவல் ப்ரௌட். இண்டிவிஜுவல் ப்ரௌட் என்ன அப்படின்னா தன்னை தானே வச்சுக்கொள்றது. தற்பெருமைக்கும் சுய பெருமைக்கும் என்ன இருக்கு வித்தியாசம். சுய பெருமையில தேவனை விட்டுட்டு நான் தான் செய்ய சொல்லுவான். தற்பெருமையில தன்னை வச்சுக்கொள்வான். எப்படி எப்படி சட்டை எனக்கு தான் தூக்கலாக வேணுமா, வெளியே பார்த்தா தெரியும் அவன் கதை என்ன, ஹேர் ஸ்டைல் பாரு எனக்கு அருமையாக இருக்க வேணுமா, எல்லாம் தனக்குள்ளேன்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளே வச்சுக்காதீங்க, தனக்குள்ளே வச்சுக்காதீங்க, தனக்குள்ளே வச்சுக்காது. இது தற்பெருமை. இவங்களுக்கு என்ன தண்டனை? நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்ன தண்டனை தெரியுமா? சுயபெருமர்களுக்கு ஏதாவது ஒன்று இழப்பாங்க. தற்பெருமர்களுக்கு ஜபமே கேட்கப்படாது. ஜபமே லூக்கா வாசிக்கலாம். லூக்கா 18 அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். தேவ வாசிங்க.